மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன் கோவை. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அப்ப இனிமே நம்ம எல்லாரும் ஒரே கேங்ஸ்டர் தானே ஒரிஜினல் வார்த்தை. அதான் ஏற்கனவே இருக்குல்ல. சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை கைவிடுறோம். அது எவ்வளவு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணும்? இதுவரை இந்தியா எடுக்காத ஒரு முடிவு. ஈவன் கார்கில் அப்ப கூட நம்ம பண்ணல. இதுல இருந்து கிடைக்கக்கூடிய நீர் வரத்தை வச்சுதான் கிட்டத்தட்ட 90 பங்கு வேளாண்மையை பாகிஸ்தான் செய்யறதா நாம கேள்விப்படுறோம். உடனடியாக அந்த நீர் அவர்களை போய் சேராமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் நமக்கு இல்லை. எங்க அடிச்சா வலிக்குமோ அங்க பார்த்து இந்தியா திரும்ப அடிக்கும்ன்றது தான் இதுக்கான ஒரு பொருளா இருந்தது. இங்க எதிர்பார்க்காத ஒரு பதிலடியை திரும்ப நாங்க கொடுப்போம் அப்படின்றது. பொருளாதார ரீதியாக பாகிஸ்தான் பெரிய வலிமையோட இல்லை. இந்த சிக்கல் அவர்களுக்கு தேவையில்லாத சிக்கல். இதற்கு திட்டமிட்டவர்கள், இந்த சதி திட்டத்தை வரைபவர்கள், அவர்களுக்கும் ஒரு பாடம் கற்பிக்கப்படும் நேற்று பாதுகாப்பு அமைச்சர் சொல்லியிருக்கிறார். பாகிஸ்தானுடைய ஆதரவோடு தான் இந்த தாக்குதல் நடந்திருப்பதாக மத்திய அரசு நினைப்பது மிக தெளிவாக. உலக நாடுகளினுடைய அந்த அப்படின்றது இந்தியாவோட தான் நாங்கள் துணை நிற்போம். இது பாகிஸ்தானுக்கு ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்துமா சார்? நீங்க என்ன பாகிஸ்தானோட முழுமையா ஒரு போருக்கு போக முடியுமா? நமக்கு அந்த சக்தி இருக்கா, அல்லது அவர்கள் அதை தாங்கக்கூடிய சக்தி இருக்கா? இதுல 3 பேருக்கு நமக்கு அவர்களுடைய வரைபடங்கள் எல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு. இவர்கள் இந்த பகுதியில் இருக்காங்கன்னு தெரிஞ்சு எப்படி ஒசாமா பின் லாடனை கொன்றார்களோ அது மாதிரி துல்லிய தாக்குதல் மூலமாக இந்த 3 பேரையோ 4 பேரையோ அப்புறப்படுத்தி விட முடியும். அந்த மாதிரி ஒரு வழிமுறை இருக்குன்னா அதை இந்தியா பண்ணும். அவர்களை நீங்க எங்க போய் தேடி கண்டுபிடிக்க போறீங்க? இந்தியாவுடைய ஸ்டாண்ட் இந்த முப்படைகளையும் தயாரா இருக்கு சொல்றது, ஒரு இந்தியாவுடைய சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடக்கும் அப்படின்னு பாகிஸ்தானுமே அதுக்கு தயாரா இருக்காங்க. ஒரு பயம் இருக்குன்னு மற்ற நாட்டு ஊடகங்களும் செய்திகளை எல்லாம் வெளியிடுறாங்க. நாம அடிச்சோம்னா அவர்களும் திருப்பி அடிப்பாங்க. நாமும் அதற்கு தயாராக இருக்க வேண்டும். அதனால இது எங்க போய் முடியும்? இந்த தாக்குதலை நீங்கள் நடத்தினீர்களானால் பாகிஸ்தான் அமைதியாக இருக்குமா? முதல்ல இந்த பிரச்சனையை ஆரம்பிக்கிறதுக்கான காரணம் அப்படின்றது என்னவா இருக்கு? போய் மோடியிடம் சொல் அப்படின்னு சொன்னது அது 370க்கு எங்களுடைய அடையாளத்தை நீங்க மாத்துறீங்க. 85,000 பேருக்கு குடியிருப்பு. அப்ப இதெல்லாம் லீட்ஸ் டு அந்த 370 நீக்கத்துக்கான அதனுடைய அந்த எரிச்சலும் அதுக்கு தங்களுடைய எதிர்ப்பை காட்டுவதற்காக இந்த மாதிரி கொடூரமா ஒரு செயலை அவர்கள் செய்திருக்கிறார்கள் தான் நான் நினைக்கிறேன். கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்னைக்கு நம்மோட வரலாற்று ஆய்வாளரும் எழுத்தாளருமான திரு கண்ணன் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்களை பேசலாம். வணக்கம் சார். சரவணன் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். ஆனால் கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குது. ஏன்னா இன்னைக்கான சூழ்நிலை அப்படி இருக்குது அப்படின்றது பார்க்குறோம். இந்தியா மீதான இப்படியான ஒரு தாக்குதல், ஆனால் அதனுடைய தொடர்ச்சியாக இந்திய அரசு மேற்கொண்டு இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் அப்படின்றது பார்க்குறோம் சார். துரிதமாக பல்வேறு விஷயங்களை பற்றியெல்லாம் பேசியிருக்காங்க. இந்திய அளவில் அந்த பாகிஸ்தானுடைய அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளத்தை முடக்குனதில் ஆரம்பித்து இன்னைக்கு சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை கைவிடுறோம் அப்படின்றது வரைக்கும் நிறைய நடவடிக்கைகள், குறிப்பாக அது குறித்து பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன் சார். அது எவ்வளோ பெரிய இம்பேக்ட் கிரியேட் பண்ணும்? மெயினாக பாகிஸ்தானுடைய பொருளாதாரத்திற்கு அது எந்த அளவுக்கு சம்மந்தப்பட்டிருக்கு சார்? இந்த சிந்து நதி ஒப்பந்தம் 1960 இந்த 2 நாடுகளுக்கு இடையேயான ஒப்பந்தம். அது கிட்டத்தட்ட ஒரு 9 ஆண்டுகள் பேச்சுவார்த்தைக்கு பிறகு கையெழுத்தான ஒப்பந்தம். நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, இதுல இருந்து கிடைக்கக்கூடிய நீர் வரத்தை வச்சுதான் கிட்டத்தட்ட 90 பங்கு வேளாண்மையை பாகிஸ்தான் செய்யறதா நாம கேள்விப்படுறோம். ஆனால் உடனடியாக அந்த நீர் அவர்களை போய் சேராமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் நமக்கு இல்லை. இது நடக்கிறதுக்கு இன்னும் ஒரு 3-4 சில வருஷங்கள் ஆகும். அதனால இது ஒரு பெரிய சிம்பாலிக்கான ஒரு முடிவு, ஒரு அடையாள முடிவு. இதுவரை இந்தியா எடுக்காத ஒரு முடிவு. ஈவன் கார்கில் அப்ப கூட நம்ம பண்ணல. அவங்க 2016 பிரதமர் இது தொடர்பா பேசியிருக்கார். இதை அவர்கள் சிந்தித்திருக்கிறார்கள், இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கலாமா அப்படின்ட்டு. ஆனால் அப்போ கூட எடுக்காத ஒரு முடிவு. இதற்கு முன்பு நாம கிட்டத்தட்ட 3 போர்கள் அவர்களோடு செய்திருக்கிறோம். அப்பெல்லாம் எடுக்காத முடிவு. ஏன்னா அந்த 60க்கு முன்னாடி ஒரு போர், 65 இன்னொரு போர், 71 இன்னொரு போர், 65லையும் 71 கூட நாம இந்த முடிவுக்கு வரல. இப்போ நாம நேற்று அந்த பாதுகாப்பு உச்சகட்ட பாதுகாப்பு மத்திய அரசுடைய குழு கூடி பிரதமர் தலைமையில நீங்க சொன்ன அந்த நடவடிக்கைகள் எல்லாம் எடுத்திருக்க. அதுல முக்கியமான நடவடிக்கை இந்த ஒப்பந்தத்தை தற்போதைக்கு கைவிடுவது என்பது, கெப்ட் இன் அபேயன்ஸ். ஸோ இதை மீண்டும் அவங்க புதுப்பிச்சுக்கலாம். பாகிஸ்தான் இன்னும்
இது தொடர்பாக எதுவும் எனக்கு தெரிந்து இதற்கு மறுப்போ அல்லது எதிர்வினையோ ஆற்றவில்லை. அது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு பார்க்கணும். இது போக போகத்தான் அவர்களை இது ஒரு நெருக்கடிக்கு ஆளாக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 2வது முக்கியமான முடிவு வந்து அமிர்தசரஸ்ல இருந்து பக்கத்தில் இருக்கிற அந்த அட்டாரின்ற நமக்கும் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய எல்லை, அதை மூடிட்டோம் நம்ம. ஆனால் நமக்கும் அவர்களுக்கும் மிகப்பெரிய அளவில் ஒன்றும் வர்த்தகம் நடந்துட்டு இல்லை. சரிதானா? ஸோ இது 2வது. மற்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த விசா வந்து ரத்து செய்கிறது, உடனடியாக நீங்கள் திரும்புங்கன்னு அந்த காலக்கெடு கொடுக்கறது அப்படின்றது இப்போ குறிப்பாக சார், ஏன்னா இப்போ பொருளாதார அளவில் ஏன்னா எங்கே அடித்தா வலிக்குமோ அங்கே பார்த்து இந்தியா திரும்ப அடிக்குன்றது தான் இதுக்கான ஒரு பொருளாக இருந்தது. அது இது வந்து நடைமுறைக்கு வரும்போது எப்படி இருக்குன்றது தான் இன்னைக்கு நம்ம கேள்வியாக இருக்குது சார். இப்போ இந்த சிந்து நதி நீர் ஒப்பந்தம் குறித்து பேசும்போதும் அதுதான். ஏன்னா இன்னைக்கும் பிரதமர் சொல்கிறாரு அவங்க எதிர்பார்க்காத ஒரு பதிலடியை திரும்ப நாங்கள் கொடுப்போம் அப்படின்றது. இல்லை, இது வந்து ஒரு அடையாள ரீதியான ஒரு செய்கை இந்தியாவிலிருந்து. இது வந்து அவர்களை உடனே போய் தாக்கக்கூடிய வலிமை இல்லை. ஆனால் அவர்களுடைய வாழ்வை இன்னும் நெருக்கடிக்கு ஆளாக்கக்கூடிய ஒரு முதல் படி இதுன்னு வச்சுக்கலாம். இப்போது அந்த ஒப்பந்தத்தின் கீழே பஞ்சாபில் இருக்கக்கூடிய அந்த பஞ்சாப் சிந்து அந்த 6 நதிகள் இருக்கு இல்லையா, ரவி, பியாஸ், ஜலம், இந்த 6 நதிகள் இருக்கு, சட்லஜ், சிந்த். இந்த 6ல் ஜனாப், இந்த 6ல் 3 நதிகள் மேற்கத்திய நதிகள் அவர்களுக்கும், கிழக்கத்திய நதிகள் நமக்கும் உண்டு. நம்ம வந்து அன்லிமிட்டடாக அந்த கிழக்கத்திய நதிகளுடைய நீரை பயன்படுத்தலாம். அப்புறம் 2 ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்டும் அவங்க கட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கே அவர்கள் வந்து அந்த ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்டை பார்க்குறத கூட நம்மளால் தடுக்க முடியும். அப்புறம் நாம் மேற்கத்திய அந்த நதிகள் 3 நதிகள் இருக்குல்ல, அது பாகிஸ்தானுக்குன்ட்டு நம்ம அந்த ஒப்பந்தத்தின் கீழே நம்ம கொடுத்துருக்கிற அந்த நதிகளில் நாம் வேண்டுமானால் அணை கட்டலாம். இன்னைக்கு அதெல்லாம் பண்ண முடியும் நம்மால். அந்த அளவுக்கெல்லாம் மோசமாகாத இந்த உறவு மீண்டும் சீர்பட்டுச்சுன்னா நல்லாயிருக்கும். அதை நம்ம போக போக பார்க்கணும். இப்போது இது வரைக்கும் இந்தியா எடுத்திருக்க இந்த நடவடிக்கைகள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்திய பாகிஸ்தான் உறவுகளில் எனக்கு தெரிஞ்சு அம்பாசடர்ஸை, தூதர்களை 2 நாடுகளும் விலக்கி கொண்டது அப்படின்ற ஒரு நிலைமை வந்ததே இல்லை. அவர்கள் திரும்ப பெற்றுக்கொண்டு இருக்கிறார்கள் ஒரு சிறிது காலத்திற்கு. திருப்பியும் உறவு, ஏன்னா அண்டை மாநிலம், நீங்கள் உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அவர்களோட வாழணும். அதே நிலைமை தான் அவங்களுக்கும். பொருளாதார ரீதியாக பாகிஸ்தான் பெரிய வலிமையோடு இல்லை இன்னைக்கு. அது நமக்கு ரொம்ப அனுகூலமான ஒரு செய்தி. அதனால் அவர்களுக்கு இந்த சிக்கல் வந்து அவர்களுக்கு தேவையில்லாத சிக்கல். அவர்கள் பொருளாதார சீர்கேட்டை களைந்து மீண்டும் ஒரு சராசரி இயல்பு நிலைக்கு வரக்கூடிய நிலையில் இந்த தாக்குதல் நடந்திருக்கிறது. இந்திய அரசு அவர்கள் பக்கம் கை காட்டுகிறது. இன்னும் வந்து நமக்கு போதுமான அளவு நிரூபணம் இல்லை. இந்த தாக்குதலை நடத்தியவர்கள் மட்டுமல்ல, இதற்கு திட்டமிட்டவர்கள், இந்த சதி திட்டத்தை வரைபவர்கள், அவர்களுக்கும் ஒரு பாடம் கற்பிக்கப்படும்னு நேற்று பாதுகாப்பு அமைச்சர் சொல்லியிருக்கிறார். அப்போ இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவர்கள் உறுதியாக பாகிஸ்தானுடைய ஆதரவோடு தான் இந்த தாக்குதல் நடந்திருப்பதாக மத்திய அரசு நினைப்பது மிக தெளிவாக நமக்கு தெரிகிறது. இப்போது உலக நாடுகளினுடைய அந்த ஸ்டாண்ட் அப்படின்றது இந்தியாவோடு தான் நாங்கள் துணை நிற்போம் அப்படின்றதையும் பதிவு செய்கிறாங்க. இது வந்து பாகிஸ்தானுக்கு ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்துமா சார்? எப்படி இருக்க போகுது? இதை விட பெரிய பெரிய அழுத்தத்தெல்லாம் வந்து பாகிஸ்தான் பார்த்துருக்கு. ஒசாமா பின் லாடன் வந்து அங்கே அபட்டாபாடில் கொண்ட பிறகு கூட பாகிஸ்தான் இருந்திருக்கு. அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலில் பாகிஸ்தானை முழுமையாக தனிமைப்படுத்தி மற்ற நாடுகள் அவர்களுடைய உறவை வளர்த்து கொள்ளலாம். அவர்களுடைய அப்படி ஒரு நிலைமை இல்லை. பாகிஸ்தானோடு இணைந்து தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்றுதான் பல நாடுகளும் விரும்புவதாக தெரிகிறது. குறிப்பாக சீனா. சரிதானா? சீனாவுடைய ஆதரவு அவர்களுக்கு நிறைய இருக்கு. அங்கே அவங்களும் கண்டனம் தெரிவிச்சு, கண்டனம் எல்லாருமே தெரிவிப்பாங்க. பட் அந்த கண்டனத்துக்கு மேல் அவர்கள் வந்து ஒரு பொருளாதார, நாங்கள் இந்த திட்டங்களை உங்களோட பண்ண போகிறதில்ல, இது எங்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றத்தை தருது, நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு யாரும் சொல்ல போகிறதில்ல. அரபு நாடுகள் சொல்ல போகிறதில்ல. எல்லாரும் கண்டிச்சிருக்காங்க. இந்த செயலை கண்டிக்காதவர்கள் யாராவது இருக்க முடியுமா? அதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இதனால் பாகிஸ்தானுடைய உறவுகள் மற்ற நாடுகளோடு சீர்கெட்டுடும் அப்படின்னு நான் நினைக்கல.
பட் இந்த சிந்து நதிநீர் குறித்து நம்ம பேசும்போது சார், இதுவரைக்கும் இருந்த சமயங்கள்ல கூட இது குறித்தான ஒரு யோசனை அப்படின்றது பெரிய அளவுல இல்ல. இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படின்றது இல்ல. அதுக்கு எல்லாமே காரணம் மனிதாபிமான அடிப்படையில மட்டும் தான் அத வந்து ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா சார்? ஏன்னா இன்னைக்கு எதுவுமே தெரியாத பப்ளிக் மேல இவங்களுடைய அட்டாக் இருக்கு அப்படின்றனால தான் இதை யோசிக்கிறாங்களா? இல்ல இதற்கு முன்னாடி கூட அப்பாவி சிவிலியன்கள் நீங்க 2008 தாஜ் ஹோட்டல் அட்டாக் வந்துட்டு அங்க என்ன ராணுவ அதிகாரிகளா இருந்தார்கள் இல்லையே. அப்பாவி ஓகே. அப்பாவி இப்ப அங்க ஏன் இந்த டைம்ல யோசிக்கிறதுக்கான இல்ல காரணம்? நமக்கு நான் நினைக்கிறேன் நம்மகிட்ட நிறைய துருப்புச்சீட்டுகள் இல்லை என்று தான் நான் எண்ணுகிறேன். நீங்க என்ன பாகிஸ்தானோட முழுமையா ஒரு போருக்கு போக முடியுமா? அது நம்மால அதை நமக்கு அந்த சக்தி இருக்கா அல்லது அவர்கள் அதை தாங்கக்கூடிய சக்தி இருக்கா? எந்த நாடுமே இப்ப பாருங்க நீங்க யுக்ரைன்ல என்ன நடக்குது? ஒரு 2.5 வருஷத்துக்கு மேல அந்த போர் நடந்துட்டு இருக்கு. ஒரு காலத்தில் 2 வல்லரசுகளில் ஒன்றாக இருந்த ஒரு வல்லரசு அந்த போரில் யுக்ரைன் என்ற ஒரு சிறிய நாட்டை வெற்றி கொள்வதற்கு இவ்வளவு பிரயத்தனப்பட வேண்டி இருக்கிறது. இதுதான் உண்மையிலே கன்வென்ஷனல் வார்ஃபேர்ல நீங்க போயிட்டு அடிச்சுட்டு வந்துட முடியும்ன்ற மாதிரிலாம் இல்லை. அதனால இந்த போரோ அல்லது இராணுவ ரீதியான தாக்குதலோ அது ஒரு வழிமுறையாக எனக்கு தெரியவில்லை. அதனால இது இல்லாமல் வேற என்ன பண்றது? இப்போ ப்ரெசிஷன் ஏர் ஸ்ட்ரைக்ஸ், இப்போ நீங்க அந்த பண்ணியிருக்க இந்த கொலைகளை செய்திருப்பவர்கள் ஒரு 4 பேர் இருக்கிறார்கள். அதுல 3 பேருக்கு நமக்கு அவர்களுடைய வரைபடங்கள் எல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு. இவர்கள் வந்து இந்த பகுதியில் இருக்காங்கன்னு தெரிஞ்சு எப்படி ஒசாமா பின் லாடனை கொன்றார்களோ அது மாதிரி துல்லிய தாக்குதல் மூலமாக இந்த 3 பேரையோ 4 பேரையோ அப்புறப்படுத்தி விட முடியும். அந்த மாதிரி ஒரு வழிமுறை இருக்குன்னா அதை இந்தியா பண்ணும். அவர்களை நீங்க எங்க போய் தேடி கண்டுபிடிக்க போறீங்க? அவர்கள் மக்களோடு மக்களாக கலந்து போயிருப்பார்கள். இந்த நேரத்தில் என்ன ஒளிந்து வாழ்பவர்கள் அவர்கள். அதனால அந்த ஆப்ஷனும் அதிகமாக கிடையாது. அவர்களை தேடும் முயற்சியில் கண்டிப்பாக நம்முடைய உளவுத்துறை, நம்முடைய உளவு ஏஜென்சிகள் கண்டிப்பா செயல்பட்டு இருக்கோம். என்னைக்காவது ஒரு நாள் வரலாம். உங்களுக்கு அந்த 2008 ஹோட்டல் அட்டாக் பண்ண ஒரு ஆள் அஜ்மல் கசாபை இன்னைக்கு இவ்வளவு நாளைக்கு பிறகு 17 ஆண்டுகளுக்கு பிறகு நாம் அமெரிக்காவிலிருந்து திருப்பி இங்கே கொண்டு வந்திருக்கோம். அவர் கனேடிய பிரஜை. சரிதானா? பல ஆண்டுகளுக்கு பிறகு காத்திருந்து இங்கே கொண்டு வந்திருக்கோம். அவர் நீதியை சந்திப்பார். சரி, அதனால நமக்கு என்ன பெரிய ஆப்ஷன்ஸ் இருக்கு? பொருளாதார ரீதியாக அவர்களுக்கும் நமக்கு என்ன எவ்வளவு வர்த்தகம் நடக்குது? 1 பில்லியனுக்கும் கொஞ்சம் மேலே. ஒன்றும் பெருசு இல்லை. நமக்கும் அமெரிக்காவுக்கும் $130 பில்லியன் வர்த்தகம். அதற்கும் மேலே வர்த்தகம். நமக்கும் சீனாவுக்கும் அண்டை நாடு தான். ஆனால் பாகிஸ்தானுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு நாடு. அவங்களோட நமக்கு $130 பில்லியன் அளவுக்கு நம்ம வர்த்தகம் இருக்கு. நமக்கு பக்கத்து நாடு, பக்கத்து வீடு. அவர்களோடு 130 முறை குறைவாக, 130 பங்கு குறைவாக நாம் வர்த்தகம் செய்கிறோம். நமக்குள் ஏற்கனவே உறவு இதைவிட மோசமாக இருக்க முடியாத நிலைதான் 10 ஆண்டுகளா. என்ன பெரிய உறவு இருக்கு? இதுக்கு மேல நீங்க என்ன அடிக்க முடியும்? உங்களுக்கு எனக்கு ஏற்கனவே பேச்சுவார்த்தைகள் சரியில்லை. ஏதோ இதை வந்து தவிர்க்கவே முடியாதுன்ற அளவுல தான் வர்த்தகம் கொஞ்சம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து அந்த பார்டர், அந்த எல்லையை மூடிவிட்டோம். அங்கதான் முக்கால்வாசியான இந்த வர்த்தகம் நடக்குது. அதனால இந்த வர்த்தகத்தை நம்பி ஒன்றும் அவர்கள் இல்லை, நாமும் இல்லை. இது ஒரு சொற்பமான ஒரு வர்த்தகம். நமக்குள்ள பெரிய இப்போ 800 சில்லற பில்லியன் வர்த்தகம் மெக்சிகோவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்குது. உங்களுக்கு ஒரு அளவீட்டுக்காக சொல்றேன். நாம $1 பில்லியன் வர்த்தகம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால வர்த்தக ரீதியாகவும் அவர்களை வந்து நீங்க துன்பப்படுத்த முடியாது. தண்ணீர் வந்துட்டு ஒரு உயிர் பிரச்சனை, வாழ்வாதார பிரச்சனை. அதை இப்போ நாம் இந்த முடிவு எடுத்திருக்கோம். இதை மேலும் இந்த நடவடிக்கையை மேலும் நம்ம இருக்க அவர்களுக்கு காலாவட்டத்தில், நாளாவட்டத்தில் இதனுடைய தாக்கம் புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வந்து இன்னும் அவர்கள் எதிர்வினை ஆற்றவில்லை. இன்னும் இது நம்ம எடுத்திருக்க எந்த முடிவுக்கும் அவர்கள் இன்னும் பதில் எதுவும் சொல்லவில்லை. அவர்கள் என்ன சொல்ல போறாங்க? எங்களுக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை. இந்தியா இந்த மாதிரி எங்களை எப்பவுமே வந்து பழி சொல்வது என்பது இந்தியாவினுடைய வாடிக்கை. நாங்கள் எவ்வளோ முறை சொல்லிட்டோம், நாங்கள் ஒன்றும் பயங்கரவாதத்துக்கு ஆதரவாக இல்லை, அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அப்படின்னு அவங்க பதில் சொல்ல போகிறாங்க. ஸோ இதுக்கு எப்படி ஒரு முடிவு வரும்னா, ஒரு 3வது நாடுகள், யாராவது நட்பு நாடுகள், நம்ம 2 பேருக்கும் உறவுகளை சீர் பண்ணுறதுக்கு அவர்கள் தலையிட்டு நமக்கு தெரிஞ்சோ அல்லது பின்னாடி இருந்தோ மறைமுகமாகவோ நம்ம 2 பேரையும் சேர்த்து வைக்கக்கூடிய முயற்சிகள் நடக்கலாம். அதுக்கு ஒரு வழிமுறை கண்டுபிடிக்கலாம். இந்த குற்றவாளிகளை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதுக்கு ஒரு ஃபார்முலா, ஒரு ஃபேஸ் சேவிங், முகத்தை காப்பாற்றிக்கக்கூடிய ஒரு வழிமுறையை கண்டுபிடிக்கலாம். அதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். பட் இப்போ இந்தியாவுடைய ஸ்டாண்ட் இந்த முப்படைகளையும் தயாரா இருக்கு சொல்றது, ஒரு இந்தியாவுடைய சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடக்கும் அப்படின்னு பாகிஸ்தானுமே அதுக்கு வந்து தயாரா இருக்காங்க. ஒரு பயம் இருக்குன்னு மற்ற நாட்டு ஊடகங்களும் செய்திகளை எல்லாம் வெளியிடுறாங்க சார்.
பாகிஸ்தானுக்கு அது அச்சுறுத்தலை உண்டு செஞ்சிருக்குமா? ஏன்னா பெரிய அளவுல வந்து அது பெரிய பிரச்சனையை உண்டு செய்யாது அப்படின்ற மாதிரி இருக்கு பொருளாதார அளவுல. அப்படின்னா அவங்க பயப்படுறாங்களா? இல்ல, எந்த நாடுமே ஒரு தாக்குதலுக்கு தயாராக இருக்க வேண்டும். அவர்கள் இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு, இந்த மாதிரி இந்தியா யோசிக்கக்கூடும் அப்படின்றதுக்கு அவர்கள் வந்து தங்களை தயார்படுத்தி கொள்ளுகிறார்கள். நாம அடிச்சோம்னா அவர்களும் திருப்பி அடிப்பாங்க. நாமும் அதற்கு தயாராக இருக்க வேண்டும். அதனால இது வந்து எங்க போய் முடியும்? நாம இதற்கு முன்னாடி 5 வருஷம் முன்னாடி கொஞ்ச நாள் முன்னாடி கார்கில் பண்ணோம். கார்கில் கொஞ்சம் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லை ஓரங்களில் நடக்கக்கூடிய கலவரங்களில் 4-5 பேர் இறந்து போவது வருவது இதெல்லாம் கூட நடந்திருக்கு. இதற்கு வந்து இராணுவ ரீதியாக ஒரு பல பரீட்சை என்பது வந்துட்டு எனக்கு என்னமோ 2 நாட்டுக்கிட்டேயும் அது அந்த ஆப்ஷன் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. ஆனால் இங்க ஒரு பெரிய அழுத்தத்தில் இந்த அரசு இருக்கிறது. மக்கள் இந்த அரசிடம் இல்ல எந்த ஆப்ஷன் இல்லைன்னு பாக்குறீங்க? இராணுவ நடவடிக்கை என்பது வந்து ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணா அதற்கு பதிலாக அவர்கள் என்ன செய்வார்கள் அப்படின்னு நீங்க யோசிக்கணும். சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் எங்க இந்த குற்றவாளிகள் எங்க இருக்காருன்னு நமக்கு தெரியுமா? அல்லது முகாம்கள் எங்க இருக்கு? முகாம்கள் ஒருவேளை எங்க இருக்கலாம்னு தெரியலாம். நீங்க அவர்களுடைய எல்லை தாண்டி போய் இந்த தாக்குதலை நீங்கள் நடத்தினீர்களானால் பாகிஸ்தான் அமைதியாக இருக்குமா? பாகிஸ்தான் எதிர்வினை ஆற்றும். அதற்கும் நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். அதற்கு நீங்கள் எதிர்வினை ஆற்ற வேண்டும். இது எங்க போய் முடியும்? அதனால இதை தொடங்காத இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா அது தொடங்கிட்ட பிறகு நீங்க ஒரு 3வது நாடுகளுடைய உதவி இருந்தால் தான் நீங்க பின்வாங்க முடியும். இல்லைன்னா உங்களுடைய யூ வில் லூஸ் ஃபேஸ். உங்களுக்கு கொஞ்சம் உங்களுடைய மரியாதை ஒரு பிரச்சனையாகிவிடும். அதனால இதை வந்து கடைசி ஒரு ஆப்ஷனாகத்தான் இந்த அரசு பார்க்கும்னு நான் நினைக்கிறேன். முதல்ல இந்த பிரச்சனையை ஆரம்பிக்கிறதுக்கான காரணம் அப்படின்றது என்னவா இருக்கு? ஐ விஷ் எவ்ரிபடி நியூ. அதாவது பாகிஸ்தான் வந்து முன்னை விட பலமிழந்த ஒரு நாடாக இருக்கிறது. இட்ஸ் அ ஃபெயில்டு ஸ்டேட்டுன்ட்டு பல பேர் சொல்கிறாங்க. அது தோல்வியுற்ற ஒரு நாடுன்ட்டு. IMF உடைய கடனோட அதனுடைய பொருளாதாரம் நொண்டி அடித்து கொண்டு இருக்கிறது. அப்படித்தான் இருக்குது. அங்கே பணவீக்கம் பெருமளவு இருக்குது. வேலை வாய்ப்பு இல்லை. ஜனநாயகம் தள்ளாடுகிறது. இவ்வளவும் இருக்குது. இந்த நேரத்தில் எதுக்கு இந்த தாக்குதல் நடக்கணும் அப்படின்னா வந்துட்டு இந்த தாக்குதல் அந்த அரசோடைய முழு ஆதரவோடு நடந்ததுன்றது நமக்கு தெரியாது. அப்படி நடக்கும்னு நான் நினைக்கல. அங்கே பலவிதமான தீவிரவாத குழுக்கள் ஒரு காலத்தில் இயங்கி வந்தன. அதனுடைய எச்சமாக இந்த குழுக்கள் இன்னும் இருக்கலாம். அந்த அரசு எல்லாரையும் கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இது அரசு கைமீறி போன ஒரு விஷயமாக கூட இருக்கலாம். நமக்கு தெரியாது. நம்ம இன்னும் காத்திருக்கணும். தகவல்கள் வர வர நமக்கு காத்திருக்கணும். நம்முடைய உளவு ஏஜென்சிகள் அந்த தகவல்கள்லாம் நம்ம கொஞ்ச நாளில் நமக்கு தெரிஞ்சுக்குவோம். அதனால் இது வந்து அரசு ஆதரவோடு ஸ்டேட் ஸ்பான்சர்டு டெரரிசம் அப்படின்னு நான் முழுமையாக நம்புறதுக்கு இந்த நேரத்தில் நான் நம்பலை. பட் அந்த நாட்டில் they have provided a very conducive climate for such extremists. அவர்களெல்லாம் வளர்வதற்கு ஒரு ஏதுவான ஒரு சூழலை அந்த நாடு உருவாக்கி தந்திருக்கிறது. இல்லைன்னா ஒசாமா பின் லாடன் அங்கே போய் இருந்திருக்க மாட்டார். அவர்கள் வளர்த்த இந்த தீவிரவாத இயக்கங்களே அவர்களுக்கே வந்து பிரச்சனையாக வந்திருக்கு. அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அங்கே உள்ளுக்குள்ள அவர்கள் நடத்துகின்ற தாக்குதல், எல்லையோரங்களில் அவர்களுடைய கொள்கையை ஐடியாலஜியை வலுப்படுத்துவதற்காக அவர்கள் அரசோடு அவர்களே சண்டை செய்கிறார்கள். அதனால இந்த தீவிரவாத இயக்கங்களை முழுமையாக ஆதரவு தந்து அவர்களை வளர்த்து விடுவதனால் தங்களுடைய நாடும் வளரும் அப்படின்ற ஒரு சித்தாந்தத்திலிருந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாகிஸ்தான் வெளியே வந்துட்டு இருக்கணும். இது வந்து டபுள் எட்ஜ்ட் சோர்ட். இப்போ இதில் இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்றது பேசுகிறாங்க சார். அந்த பகுதியில் இந்த தாக்குதல் நடந்த சமயத்தில் ஏன் இராணுவத்தினர் இல்லை அப்படின்ற ஒரு கேள்வி. அதே சமயத்தில் உளவுத்துறை இதை கவனிக்காமல் விட்டுட்டாங்களா அப்படின்றது, இது குறித்து உங்களுடைய பார்வை? இல்லை, அது வந்து ஒரு பொதுவெளி. இப்போ தான் வந்து சுற்றுலா பயணிகள் போயிட்டு இருக்காங்க. 2018க்கு பிறகு மெதுவாக இயல்பு நிலை திரும்பி வந்துட்டு இருக்கு. இது இன்னைக்கு 2025 நாம் இருக்கோம். 2019 370 நாம் நீக்கணும். அதுக்கப்புறம் 6 ஆண்டுகள் பெருமளவு எந்த விதமான சம்பவங்களும் நடக்காமல் அந்த இடத்துல இயல்பு நிலை திரும்பி கொண்டு இருக்கிறது. அதனால தான் சுற்றுலா பயணிகள் அத்தனை பேர் போயிருக்காங்க. இந்த செய்தியை வந்து நாம் இதை வந்து ஒரு செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட் மூலமாக தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஏன் அங்கேயும் வந்து பாதுகாப்பு இருந்திருக்கணுமா? அந்த நம்ம உளவுத்துறை எங்கேயாவது வந்துட்டு சரியாக செயல்படலையா? நம்மக்கிட்ட ஒரு கேப் இருக்கா? அந்த இடைவெளியை வந்து நம்ம சரி பண்ணணுமா? இதெல்லாம் நமக்கு வெளியே
வெளித்தளத்துக்கு பொது வெளிக்கு வருவதற்கு கொஞ்சம் நாட்கள் ஆகும். நமக்கு இங்கிருந்து எனக்கு சொல்ல தெரியவில்லை. அந்த 370க்கும் இதுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? கண்டிப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது 370 கொண்டு வந்ததுக்கு காரணமே அந்த புல்வாமா தாக்குதல். அதைத்தான் அட்டர்னி ஜெனரல் சுப்ரீம் கோர்ட்லேயே சொன்னார். அதனால தான் நாங்கள், ஏன்னா எங்களுக்கு போதுமான அளவு அந்த மாநிலத்தின் மீது ஒரு கட்டுப்பாடு இல்லை, கட்டுப்பாடு தளர்வு இருக்குது. இந்த 370னால மாநில அரசு தன்னுடைய கடமையை சரியாக செய்யவில்லைன்னு நாங்கள் நினைக்கிறோம். அதனால எங்களுடைய மேற்பார்வைக்கு, இது நேரடி மேற்பார்வைக்கு வந்துருச்சுன்னா இந்த இடத்துல வந்து சட்டம் ஒழுங்கை நாங்கள் சரி பண்ணிடுவோம், பயங்கரவாதத்தை நாங்கள் குறைச்சிருவோன்ட்டு. அந்த வாதங்கள் எல்லாம் ஓரளவுக்கு உண்மைன்ற மாதிரி தான் வந்துட்டு இந்த 4-5 ஆண்டுகளாக நிலைமை இருந்துச்சு. நாம எல்லாம் வந்து ஏறக்குறைய சரியாயிடுச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறத, அதை நம்மளை பிடிச்சு உலுக்கிற ஒரு, நம்முடைய கனவுலேருந்து விழிக்க வைக்கிற மாதிரி, தூக்கத்திலேருந்து விழிக்க வச்சு நம்மளை வந்துட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் படுத்துட்டு இல்லை, நீங்கள் வேற எங்கேயோ படுத்துட்டு இருக்கீங்கன்னு சொல்கிற மாதிரி இந்த தாக்குதல் நமக்கு வந்து ஒரு பெரிய வேக்கப் கால். அதுதான் இவங்களுடைய எண்ணமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவர்கள் சொன்னதாக சொல்லப்படுவது, போய் மோடியிடம் சொல் அப்படின்னு சொன்னது வந்து அது 370க்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி நேரடி கட்டுப்பாட்டில் இந்த மாநிலத்தினுடைய இவ்வளவு நாள் இருந்த தனிப்பட்ட சுதந்திரத்தையும் உரிமையையும் எங்களுடைய அடையாளத்தை நீங்கள் மாற்றுறீங்க. அப்புறம் அவங்க கிட்ட இருந்து வந்ததாக சொல்லப்படுற ஒரு அறிக்கை, 85,000 பேருக்கு குடியிருப்பு வசதிகளை, குடியிருப்பு அனுமதியை நீங்கள் தந்திருக்கீங்க. அப்போ இந்த ஊரினுடைய மக்கள் தொகையை வேற மாதிரி திருத்தி அமைக்க நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்லாம் அவங்க சொன்னதா. அது வந்து அவங்க இன்னும் உறுதிப்படுத்தலை. சமூக வலைத்தளங்களில் அந்த மாதிரி ஒரு செய்தி வந்துட்டுருக்கு, அந்த ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் அனுப்புனதா. அப்போ இதெல்லாம் வந்து லீட்ஸ் டு அந்த 370னுடைய நீக்கத்துக்கான அதனுடைய அந்த எரிச்சலும், அதுக்கு தங்களுடைய எதிர்ப்பை காட்டுவதற்காக இந்த மாதிரி கொடூரமாக ஒரு செயலை அவர்கள் செய்திருக்கிறார்கள் தான் நான் நினைக்கிறேன். எனக்கு அப்படி தான் தோணுது. நிறைவாக ஒரே ஒரு கேள்வி சார். இப்போது இதனுடைய தொடர்ச்சி இந்திய அரசாங்கம் என்ன செய்யும் அப்படின்றத பார்க்கலாம். ஆனால் எவ்வளவு கொடூரமான ஒரு தாக்குதலாக இருக்குன்னு பார்க்குறீங்க? ஏன்னா மதத்தையும் கேட்டு இந்த தாக்குதல் நடந்தது அப்படின்றதெல்லாம் பேசப்படுது. உங்களுடைய பார்வை? இல்லை, அது நமக்கு உறுதியாக தெரியுமான்னு தெரியல. அது 2 விதமாக சமூக வலைத்தளங்களும் நமக்கு செய்திகள் வருது. நாம் கொஞ்சம் அவசரப்படக்கூடாது. ஏன்னா இந்த தாக்குதல்களை நடத்தியவர்கள் யாரோ அதே மாதிரி அதே நம்பிக்கையைச் சேர்ந்த சில பேர் மிக அற்புதமாக அவர்கள் உதவிக்கு வந்திருக்கிறார்கள், அவர்களுடைய வாழ்வையே இழந்திருக்கிறார்கள். அதனால் நல்லவர்கள் எல்லா நம்பிக்கைகளிலும் இருப்பார்கள். இவர்களுடைய தாய் வழி கழகமாக இருக்கிற அந்த லஷ்கர்-இ தொய்பா, அதுக்கு என்ன அர்த்தம்னா நேர்வழியில் நடப்பவர்கள். நேர்வழியை தவிர வேறு எந்த வழியிலும் நடக்காத ஒரு இயக்கத்தினுடைய நிழல் அமைப்பாக இருக்கக்கூடிய இந்த எதிர்ப்பு முன்னணி இந்த செய்கையை செய்திருப்பதற்கு எந்த நம்பிக்கையிலும் இடமில்லை. அவர்களுடைய நம்பிக்கையில் கண்டிப்பாக இடமில்லை என்று நான் நம்புகிறேன். இது குறித்து என்னெல்லாம் செய்ய வேண்டியது இருக்கும் இன்னும் அரசாங்கத்தினுடைய பார்வையில் அப்படின்றது மட்டும். காஷ்மீர் மக்கள் நிலை குலைந்து போயிருக்கிறார்கள். அவர்களுக்கு வந்து இப்போ என்ன ஆகும்னா, அரசு சட்டம், லா என்ஃபோர்ஸ்மெண்ட் அத்தாரிட்டிஸ் இருக்காங்க இல்லையா, அவர்கள் வந்து இந்த காஷ்மீர் மக்களை வந்து இன்னும் நெருக்கடிக்கு ஆளாக்குவாங்க. ஏன்னா அதனால மத்தளத்துக்கு 2 பக்கமும் இடின்ற மாதிரி இந்த மாதிரி பயங்கரவாதிகள் மூலமாகவும் அவர்களுக்கு இடைஞ்சல்கள், அரசு அவர்களை காப்பாற்ற வேண்டிய அரசும் அவர்களை ஒரு சந்தேக கண் கொண்டு பார்க்கக்கூடிய ஒரு அரசாகத்தான் இருக்கும். என்னத்தான் வந்துட்டு அவர்கள் பிடிக்கவில்லைன்னு நமக்கு நல்லா தெரியுது. இந்த பயங்கரவாதிகளை வந்துட்டு ஒன்றும் காஷ்மீரத்து மக்கள் ஒன்றும் ஆதரிக்கலை. ஆனால் நீங்கள் ஒரு லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி நடத்திட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் எல்லாரையுமே ஒரு ஐயக்கண்ணோடு தான் பார்க்கணும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்களை வந்து நல்லபடியாக விசாரிக்க போகிறீங்க? இல்லை, உங்களை துன்பப்படுத்திடுவீங்க. அதனால் இவர்களுக்கு 2 பக்கமும் இது மனித உரிமை மீறல் அப்படின்லாம் நான் சொல்ல வரல. இயல்பு வாழ்க்கையில் இருப்பவர்கள், ஏற்கனவே ஒரு துன்பத்தை சந்தித்தவர்கள், அரசு மூலமாகவும் அதிகமான நெருக்கடிக்கு ஆளாவதும், அவர்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கக்கூடிய அளவிற்கு அரசு அவர்களுடைய கழுத்தை பிடித்து நெரிப்பதும், அதெல்லாம் இல்லாத இருந்தால் அவர்கள் அதையே ஒரு பெரிய வரவேற்பாக எடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்டக்கூடிய அளவுக்கு, இந்த மாதிரி இன்னொரு முறை நடக்காத அளவுக்கு இந்த அரசு செயல்படும்ன்ற மாதிரி நீங்கள் பண்ணலாம். அது செய்யணும். அப்புறம் திருப்பி வேகமாக இயல்பு நிலை வருவதற்கு நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணணும். ஸோ பயணிகள் திருப்பி வர்றதுக்கு, அதற்கப்புறம் ஹோட்டல்கள் திருப்பி இயங்குவதற்கு, அந்த ஊரினுடைய பொருளாதாரம் மீண்டும் துளிர்த்து வருவதற்கு இந்த அரசு என்ன உதவியெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணணும். இதுதான் முதல்ல பண்ண வேண்டியது. அஃப்கோர்ஸ் பாகிஸ்தானோட நம்ம என்ன பண்ணணும், வைக்கணும், எல்லையை எப்படி பலப்படுத்திக்கணும். நமக்கு 760 சில்லற கிலோமீட்டர் எல்லை இருக்குது. அந்த எல்லை முழுவதும் நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லை.
எல்லைகள் எல்லாம் போரஸ், யார் வருவார்கள் யார் போவார்கள்னு நமக்கு தெரியாத அளவில் இருக்கும். அதுதான் நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. ஸோ அதெல்லாம் எப்படி பலப்படுத்துறது? நீங்கள் சொன்ன மாதிரி இந்த இடத்துல பாதுகாப்பு என்பதே இல்லாமல் இருந்தது. அது ஒரு குறையா, அது ஒரு இடைவெளியா? உளவு ஏஜென்சிகள் இவ்வளோ வச்சுருக்கோம், நிறைய உளவு ஏஜென்சிகள் இருக்காங்க. அப்புறம் இன்னொரு சமூக வலைத்தளங்களில் இன்னொருத்தர் சொன்னது கூட நான் பார்த்தேன். இராணுவத்திற்கு போதுமான அளவு ஆள் எடுக்கவில்லை கொஞ்ச நாட்களாக. 1,80,000 பேரை இராணுவத்திலிருந்து அவர்கள் இன்னும் எடுத்திருக்கலாம், அவர்கள் எடுக்கவில்லை. இப்படியெல்லாம் குறைகள் இருக்குது. இதுக்கெல்லாம் தீர்வாக இந்த ஒரு கொடுமையான நிகழ்ச்சி இதற்கு வழிவகுக்குமானால், இப்போ நடந்த இந்த குறைகளை எல்லாம் களைவதற்கான ஒரு முன்னெடுப்பாக இருக்குமானால், அதுதான் இதிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரே நல்ல செய்தின்னு நான் நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம் சார், இந்திய அரசினுடைய நகர்வு எப்படி இருக்கு அப்படின்ட்டு. நன்றி. வணக்கம் சரவணன். மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இனிமேல் ஓம் பிளான் எனக்கு ஒரு கோட்டாகாது. ஏன் பிளான நீ கேளு. என்ன பிளான்?